Where Arun invest? நான் full and full real estate தான் சார். பள்ளிக்கரைன்ற லொகேஷன்ல வந்து இந்த இயர் 2008 தான் நாங்க பெரிய ப்ராஜெக்ட் பண்ண ஆரம்பிச்சோம். வித்து முடிச்ச பிறகு அப்ரூவல் வரும்னு பார்த்தா இல்ல நடுவுல ஒரு ரோடு கொடுங்கன்னு சொல்லி நான் ஒரு வீடு வாங்கணும், எனக்கு சாதகமானதாக இருக்கணும். இந்த ஆஃபர், அந்த ஆஃபர், இந்த ஆஃபர். ஒரு கஸ்டமர் இந்த ஆஃபர்ஸை அல்லது ஒரு கம்பெனி கொடுக்கக்கூடிய டீட்டெயில்ஸை எப்படி எவாலுவேட் பண்றது? 50 லட்சம் சாதாரண இன்வெஸ்ட்மெண்ட் அவ்வளோ பெரிய பணத்தை கொண்டு போய் நீங்க போடுறீங்கன்னா அது கண்டிப்பா நீங்க 3 நாள் 5 நாள் 10 நாள் ஒரு 10 ரவுண்ட் அடிச்சுட்டு ஃபைனல் வாங்கினா உங்களுக்கு அவ்வளோ கிளாரிட்டியோட வாங்குவீங்க. அந்த கிளாரிட்டி எல்லாம் வாங்கக்கூடாது. That's a $1 million question. ஏன்னா every other top businessman says this. நல்ல குவாலிட்டி ஆனா அஃபோர்டபுள் பிரைஸ் with all the amenities. On financial note, எப்படி இது சாத்தியப்படும்? வணக்கம். 2004 சென்னையை தலைமையிடமாக கொண்டு தொடங்கப்பட்ட ஒரு ரியல் எஸ்டேட் நிறுவனம் 16 ஆண்டுகளில் ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. சென்னை, கோயம்புத்தூர், கொடைக்கானல், பெங்களூர் அப்படின்னு நிறைய இடங்களில் 17,000க்கும் மேற்பட்ட சாட்டிஸ்ஃபைட் கஸ்டமர்ஸ் இருக்காங்க இந்த நிறுவனத்துக்கு அப்படின்னு சொல்லப்படுது. 8,000 crores worth ப்ராப்பர்ட்டிஸை உருவாக்கியிருக்காங்க. 100க்கும் மேற்பட்ட கட்டிடங்களை உருவாக்கியிருக்காங்க. ஹவ் இட் ஹேப்பன்ட்? இன்றைக்கி இந்த துறைக்குள்ளே வரக்கூடியவர்களுக்கு நாம் சந்திக்கும் இந்த பர்சனாலிட்டி சொல்லக்கூடிய தகவல்கள் ஒரு உந்து சக்தியாக இருக்கலாம். அல்ல ப்ரொஃபஷனலாக ரியல் எஸ்டேட் இண்டஸ்ட்ரி எப்படி ஹேண்டில் பண்ணோம், வாட் இஸ் அ மார்க்கெட் சிச்சுவேஷன் அப்படிங்கிற பல விஷயங்கள் பற்றின ஒரு ரியாலிட்டி பிக்சரை இவரிடமிருந்து பெற முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். காசா கிராண்ட் நிறுவனத்தினுடைய ஃபவுண்டர் மிஸ்டர் அருண். ஹாய் சார், how are you? Very good sir, how are you? I'm doing good. ரொம்ப நல்லா ஸ்டைலிஷாக இருக்கீங்க. Good to see you. Thank you. Wanted to get into the question directly. Please. ஒரு 2004 தொடங்கப்பட்ட ஒரு கம்பெனி வித்தின் 16 இயர்ஸ் ஸ்பேன் ஆஃப் டைம். இது கிடையாது. இந்த 16 இயர்ஸுங்கிறது வந்து அட்லீஸ்ட் ஒரு 2-3 டைம்ஸ் எக்கனாமிக் ஃப்ளக்சுவேஷன்ஸ் வந்துட்டு போன ஒரு டைம், ரொம்ப விசிபிளாகவே வந்துட்டு போன ஒரு டைம். இந்த மாதிரியான ஒரு காலகட்டத்தில் எப்படி இந்த மாதிரியான ஒரு பெஞ்ச் மார்க்கை ரீச் பண்ணீங்க? வாட் இஸ் த ஃபார்முலா பிஹைண்ட் தட்? ஃபார்முலான்னு சொன்னோன்னா சார், ஆக்சுவலி இந்த கம்பெனி ஆரம்பிச்சது ஒரு பெரிய விஷனோட தான் ஆரம்பித்தோம். அட்லீஸ்ட் இந்த ஃபர்ஸ்ட் 5-6 இயர்ஸ் வந்து ரொம்ப சின்ன சைஸில் தான் இருந்தோம். ஏன்னா 50-60 lakhs கேபிட்டலோட தான் இந்த பிஸ்னஸ்குள்ளே வந்ததே. நான் ஒரு ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் ஆண்டர்ப்ரனர், ஸோ பெரிய பேக்ரவுண்ட் அந்த மாதிரின்னு எதுவும் கிடையாது. பட் அபவுட் 2010-11 வந்து ஒரு பெரிய விஷனோட இப்படியே ஸ்லோவாக மூவ் பண்ணக்கூடாது, ஒரு பெரிய கம்பெனி ஆக்கணும், ஒரு இந்தியாவில் ஒரு பெரிய ஒன் ஆஃப் த லீடிங் கம்பெனிஸ் ஆக்கணுன்ற ஒரு விஷன் ஃபார்ம் பண்ணி we should achieve about 2,000 crores of turnover, ஒரு 3,000 crores of turnover ஒரு விஷனோட ஆரம்பித்தோம். ஆரம்பிச்சும் போது ஒரு 4-5 விஷயம் முக்கியமாக பண்ணலனா வந்து we cannot grow at this space அப்படின்னு நல்லா புரிஞ்சுது. ஒரு விஷயம் வந்து முக்கியமாக அந்த டைம்லேருந்தே எந்த ப்ராஜெக்ட்டுமே கன்ஸ்ட்ரக்ஷனை ஆன் டைம் டெலிவரி பண்ணாத மோஸ்ட் ஆஃப் டெவலப்பர்ஸ் தான் இருந்தாங்க. நாங்கள் கூட அந்த டைமில் சில ப்ராஜெக்ட் டெலிவரி மோஸ்ட் ஆஃப் த டெவலப்பர்ஸ் மேலே இருக்கக்கூடிய கம்ப்ளைண்ட்டே அதுதான், ஆன் டைம் டெலிவரி கிடையாது. ஆமாம். ஸோ அதை கரெக்டாக மாற்றணும்னு நினச்சோம். அதை ஒரு பயங்கர ஃபோக்கஸ் பண்ணி எவ்ரி ப்ராஜெக்ட் வி ஸ்டார்டட் டெலிவரிங் ஆன் டைம். முதல் விஷயம். ரெண்டாவது வந்து கஸ்டமர்ஸ் என்ன வாங்குறாங்க, டைமுக்கு டெலிவர் பண்ணுறோம். பட் ப்ராடக்ட் சூப்பராக இருக்கணும், குவாலிட்டி சூப்பராக இருக்கணும், அம்யூனிட்டிஸ் நிறைய இருக்கணும், ஸ்பெசிஃபிகேஷன் நிறைய இருக்கணும். ஸோ ப்ராடக்ட்டை வந்து வேறு லெவலில் பெஞ்ச் மார்க் பண்ணணுன்ற ஒரு டிசிஷன் எடுத்தோம். அப்போ என்ன பண்ண ஆரம்பிச்சோன்னா வந்து சரி இங்கே இருக்க ப்ராஜெக்ட்ஸை பார்க்கக்கூடாது, இந்தியா ஃபுல்லாக நடக்கிற பெஸ்ட் ப்ராஜெக்ட்ஸ் என்ன, வேர்ல்டு வைடாக என்ன பெஸ்ட் ப்ராஜெக்ட்ஸ் நடக்குதுன்னு பெஞ்ச் மார்க் பண்ண ஆரம்பித்தோம், ஸ்டடி பண்ண ஆரம்பித்தோம். அதனால் நிறைய ப்ராசஸ் இவால்வ் பண்ணி ப்ராடக்ட்டை ரொம்ப ஹையர் லெவல், அது ப்ராடக்ட்னா வீடோட குவாலிட்டி, ஃபினிஷஸு, ஸ்பெசிஃபிகேஷன்ஸு, அம்யூனிட்டிஸ் எல்லாம் வேறு லெவலுக்கு கொண்டு போனோம். மூணாவது, எங்களோட தியரி ரொம்ப சிம்பிள் சார். ஆக்சுவலி யாராக இருந்தாலும் காசா கிராண்டுக்கு வந்தாங்கன்னா பக்கத்தில் இருக்க எந்த ப்ராஜெக்ட்ஸோட நாங்கள் இன்னும் அஃபோர்டபுள் ப்ரைஸில் இருக்கணுன்ற விஷயம் எப்பவுமே இருந்தது எங்களுக்கு. ஸோ பெஸ்ட்டு ப்ராடக்ட், ஆன் டைம் டெலிவரி, பட் ப்ரைஸிங் ஒரு மற்ற பக்கத்தில் இருக்க பில்டர்ஸோட ப்ரைஸிங் ஒரு 5,000 தான், காசா கிராண்டு ஒரு 4,500 இருக்கும் அப்படின்ற விஷயனோட ஆரம்பித்தோம். அந்த ப்ரைஸ் எப்படி கம்மியாக கொடுக்க முடிஞ்சது? 3 காரணம். தட்ஸ் a $1 million question. ஏன்னா எவ்ரி அதர் டாப் பிஸ்னஸ்மேன் சேஸ் திஸ். நல்ல குவாலிட்டி ஆனால் அஃபோர்டபுள் ப்ரைஸ் வித் ஆல் த அம்யூனிட்டிஸ். ஆன் ஃபினான்ஷியல் நோட் எப்படி இது சாத்தியப்படும்? சார் சாத்தியம் இருக்குது. உண்மையாக சொன்னால் வந்து அது வந்து ஒரு பில்டரோட எஃபிஷியன்சின்றதை தான் முக்கியமாக குறிக்குது. என்னென்னா சார், ஆக்சுவலி ப்ரைஸிங்கை எப்படி அஃபோர்டபுளாக கொடுக்க முடியும்? ஃபஸ்ட்டு ரா மெட்டீரியல் என்ன, இங்கே வாங்குறது நாங்கள் லேண்டை நாங்கள் தப்பான விலையில் வாங்கிட்டாலோ, ஏதோ ஒரு ஹையர் ப்ரைஸில் ஜாயின்ட் வெஞ்சர் எடுத்துட்டாலோ, அதுக்கப்புறம் எங்களால் கம்மியான விலைக்கு கொடுக்க வாய்ப்பே கிடையாது. ஸோ முதல்ல அந்த ரா மெட்டீரியல் கரெக்ட் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு நாங்கள் 100 கோடி ரூபாய் விலைக்கான லேண்டை நாங்கள் 110 கோடி வாங்கிட்டால் தப்பு. ஆனால் 100 கோடி விலையான லேண்டை நாங்கள் 80 கோடி வாங்கினா அது எங்கள் பிஸ்னஸ் சாமர்த்தியம். அதை வாங்கிட்டு கஸ்டமருக்கு அந்த 20 கோடி பெனிஃபிட்டை நான் பாஸ் ஆன் பண்ண முடியும். நம்பர் 1. நம்பர் 2,
நாங்கள் தான் மாத்திரம் தான் ஒன் ஆஃப் த ஃபியூ டெவலப்பர்ஸ் ஹூ ஆர் டூயிங் ஓன் கன்ஸ்ட்ரக்ஷன். இன்றைக்கி நாங்கள் வருஷத்துக்கு 1000 to 1500 கோடி ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட் ஸ்பெண்ட் பண்ணுறோம். அவ்வளோ செலவு பண்ணுறோம். அப்போ அவ்வளோவும் பண்ணுறதுக்கான கேப்பபிலிட்டி எங்கிட்ட இருக்குது. ஸோ நான் ஒரு கான்ட்ராக்டர்கிட்ட போல ஒரு கான்ட்ராக்டர்கிட்ட நாங்கள் போனோம்னா அவங்க ஒரு 200 மார்ஜின் வைப்பாங்க. அந்த யூ ரெடியூஸ் த காஸ்ட். எஸ் அந்த காஸ்ட் அதையே நாங்கள் ஹோம் பையருக்கு பாஸ் பண்ணுறோம். ஸோ லேண்டை சீப்பாக வாங்குகிறோம், அதை ஹோம் பையருக்கு பாஸ் பண்ணுறோம். இதை கன்ஸ்ட்ரக்ஷன் நாங்களே பண்ணுறோம், அதை ஹோம் பையருக்கு பாஸ் பண்ணுறோம். இதுதான் முக்கியமான காரணம். அண்ட் முக்கியமான விஷயம் சார், டைமுக்கு முடிச்சாவே ஒரு ப்ராஜெக்ட் வந்து காஸ்ட் ஜாஸ்தி ஆகுது. எப்பவுமே காஸ்ட் ஜாஸ்தி ஆகிறதுக்கு முக்கியமான காரணம் ப்ராஜெக்ட் டைமுக்கு முடிக்காது தான். ஸோ டைம் முடிச்சா காஸ்ட் அதனாலே குறையுது. ஸோ இந்த 3 ஆஸ்பெக்டே நாங்கள் கஸ்டமர்ஸ்க்கு பாஸ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு 70% நாங்கள் பாஸ் ஆன் பண்ணிட்டு நாங்கள் 30% எங்கள் பாக்கெட்டு வச்சுக்கிறோம். ஓகே, ஒரு கஸ்டமர் பெர்ஸ்பெக்டிவ் வருவோம். அப்பார்ட்மெண்ட், வில்லாஸ், லக்ஸுரி ஹோம்ஸ், பட்ஜெட் ஹோம்ஸ், இதில் எதுக்கு இப்போ அதிக வரவேற்பு இருக்குது? ஏன்னா அந்த கோவிடுக்கு அப்புறம், ஐ மீன் கோவிட் முடியலை, ஸ்டில் வி கால் இட் அஸ் ஒரு போஸ்ட் கோவிட் அப்படின்னு, ஒருவேளை போஸ்ட் லாக்டவுன் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். இந்த 4 செக்மெண்ட்டில் எந்த செக்மெண்ட்டுக்கு இப்போ அதிகமான ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது பையஸ்ட்? பட்ஜெட் ஹோம்ஸ் தான் சார். பட்ஜெட் ஹோம்ஸ் ப்ரைஸ் பாயிண்ட் ஆஃப் 35 to 70 lakhs நாங்கள் லான்ச் பண்ண எல்லா ப்ராஜெக்ட்லையும் ஃபினாமினல் ரெஸ்பான்ஸ் இருந்திருக்கு. ஒரு ப்ராஜெக்ட் ஃபர்ஸ்ட் சிட்டின்ற ப்ராஜெக்ட் நாங்கள் லான்ச் பண்ணோம் சோழிங்கநல்லூர் பக்கத்தில் பெரும்பாக்கத்தில். அந்த லொக்கேஷனில் வெறும் 4 daysல நாங்கள் எதிர்பார்க்கல, வி சோல்ட் 300 houses இந்த மார்க்கெட்டில். அதாவது வந்து எல்லாரும் என்ன சார், லாக்டவுனுக்கு அப்புறம் வந்து எப்படி இருக்கும் தெரியாது, எங்களுக்கு போனஸஸ் இல்லை, ஜாப் லாஸ் இருக்குமா தெரியாதுன்னு எல்லாரும் பயத்தில் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. 300 பேர் அவ்வளோ ஈஸியாக வந்து வாங்க மாட்டாங்க. ஆனால் எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த 40 லட்ச ரூபா தான் 75 லட்ச ரூபா ப்ரைஸ் பேண்டில் ஃபுல் அப்சார்ப்ஷன் இருக்குது. அந்த 1 crore மேலே போகுதுனாவே கொஞ்சம் டேப்பர் ஆகும் சார். நாங்கள் 35 lakh கம்மியாக ரொம்ப பண்ணுறது இல்லை, அதனால் எங்களுக்கு அந்த செக்மெண்ட் தெரியல. 1 crore மேலே டேப்பர் ஆகுது. அவங்க பார்த்து தான் வாங்குறாங்க, அவங்க யோசிச்சு கரெக்டாக இது அப்புறம் மார்க்கெட் சரியுமா அது இதுன்னு பார்க்குறாங்க. பட் எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த லாஸ்ட்டு 4 months லாக்டவுனுக்கு அப்புறம் நாங்கள் எல்லா பில்டரும் சொல்கிற மாதிரி நல்ல ஒரு ஒப்பீனியன் சொல்லணும்னு சொல்ல, எங்களுக்கு ரொம்பவே நல்ல இருந்திருக்கு மார்க்கெட். இந்த பீரியட் மாத்திரம் நாங்கள் 1000 கோடிக்கு மேலே சேல்ஸ் பண்ணியிருக்கோம். இந்த 16 years ஆஃப் ஜேர்னியில் நிறைய சவால்களை நீங்கள் சந்திச்சிருப்பீங்க. அதுவும் இந்த இண்டஸ்ட்ரி டே பை டே இன்றைக்கி என்னங்கிறது அன்னைக்கு காலையில் தான் தெரியும். அப்படியான ஒரு இன்ஃபேக்ட் அது ரொம்ப த்ரில்லான விஷயமும் கூட. அதில் நீங்கள் கடந்து வந்ததில் ரொம்ப பெரிய சவால், அதை எங்களுக்கே அது ரொம்ப சந்தோஷம். அந்த குறிப்பிட்ட சவாலை வி ஹேண்டில், அதை ரொம்ப பெருமையாகவே நினைக்கிறோம். அப்படின்னா அது என்னவாக இருக்கும்? சவாலை நாங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணோன்றதை விட அதை தாண்டி வந்தோம். ஆனால் அந்த பாதை இல்லாமல் பெரிய லேர்னிங்ஸு. நாங்கள் ஃபஸ்ட்டு பெரிய ப்ராஜெக்ட் பண்ணலான்னு போனோம். அது வரைக்கும் வந்து 15 வீடு 20 வீடு தான் சார் பண்ணியிருந்தோம். பெரிய ப்ராஜெக்ட் பண்ணலான்னு போனதே வந்து பள்ளிக்கரைன்ற லொக்கேஷனில் வந்து இந்த இயர் 2008 தான் நாங்கள் பெரிய ப்ராஜெக்ட் பண்ண ஆரம்பித்தோம். 2008 240 houses ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட்டு லான்ச் பண்ணுறோம். 3 daysல சோல்ட் அவுட். ஆனால் அப்போல்லாம் என்னென்னா சார், அப்ரூவல் வரோன்னா நாங்கள் லான்ச் பண்ணிவிடுவோம். அந்த மாதிரி அப்போ அவ்வளோதான் ரீசனபிளாக அந்த அப்ரூவல் ஸ்ட்ரிஞ்சண்ட்டாக இல்லை. லான்ச் பண்ணிவிடுவோம். லான்ச் பண்ணிட்டோம், விற்று போயிடுச்சு ப்ராஜெக்ட்டு. 3 நாளில் நாங்கள் கொடுத்த வேலையில் 220 வீடு ஃபுல் டிமாண்டில் விற்றுருச்சு. விற்று முடித்த பிறகு அப்ரூவல் வரோன்னு பார்த்தா இல்லை நடுவில் ஒரு ரோடு கொடுங்கன்னு சொல்லி டிசிஎல்லாம் நாங்கள் புதுசாக நார்ம்ஸ் கேட்க போகிறோம்னு சொல்லி கவர்மெண்ட் கேட்டாங்க. அது கரெக்டு தப்புன்றது நம்ம கவர்மெண்ட் சப்ஜெக்டில் போகல. பட் எங்களுக்கு அது பெரிய செட்பேக். ஏன்னா அப்போ தான் ஃபஸ்ட்டு டைம் பெரிய ப்ராஜெக்ட் பண்ணோம். கஸ்டமர்ஸ் எல்லாம் வந்து எங்கள் ஆஃபீஸ் முன்னாடி வந்து நிற்கிறாங்க. இது என்ன பண்ணுறது இல்லை, திருப்பதி போய் மொட்டை போடணுன்ற நிலைமைக்கு. சரி, when you are young as a talent and you are scared about what's going to happen. What was your age that time? I was about 31, 32. ஸோ அதெல்லாம் எங்களுக்கு ஹேண்டில் பண்ண தெரியும். 220 கஸ்டமர்ஸ் நம்ம ஏதோ கஸ்டமர்ஸ் ஏமாற்றிட்டோன்ற நமக்கு ஒரு கில்ட் ஃபீலிங்கு. ஏமாற்றிட்டோன்னா அதாவது தப்பாகிடுச்சா, அதாவது நம்ம அது மாதிரி அப்ரூவல் வந்த பிறகு போயிட்டு இருக்கோமோ லான்ச்சுக்கு அப்படின்ற ஒரு எண்ணம் வந்துடுச்சு. லாட் ஆஃப் இன்டர்னல் கொஸ்டின்ஸு. ஸோ அதுக்கு போய் நாங்கள் கோர்ட்டில் அப்பீல் பண்ணி கோர்ட்டில் அது ஃபெயில் ஆகி எங்களுக்கு அப்போ 2-3 பெரியவங்களாம் சொன்னாங்க, பெரியவங்க சொல்ல பேச்சு கேட்கணும்னு கோர்ட்டுக்கெலாம் போகாதீங்க, சிஎம்டியில் போய் கையில் காலில் விழுந்து சார்ட் அவுட் பண்ணிவிட்டு வேணால் சைடில் ரோடு கொடுக்குறோன்னு சொல்லி சார்ட் அவுட் பண்ணுங்க. கடைசியில் கோர்ட்டு போய் எங்கள் சைடில் ஆர்டர்லாம் நாங்கள் வின் பண்ணி, அதுக்கப்புறம் அவங்க அப்பீல் போய் அவங்க ஆர்டரை வின் பண்ணி ஒரு 1.5 வருஷம் கழிச்சு தான் நாங்கள் கடைசியில் வந்து வேறு வழியில்லைன்னு சொல்லி சிஎம்டி போய் ரிக்வஸ்ட் பண்ணோம், நீங்கள் எங்கிட்ட முதலே வந்துட்டுலாம் ரோடை கொடுக்க சொல்லி ரோடை கொடுத்துட்டு சப்ஜெக்ட் க்ளோஸ் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் அவங்க எல்லாரும் அந்த 220 பேர் ரீட்டைன் ஆனாங்க. ஸோ அதெல்லாம் பெரிய லேர்னிங். அதெல்லாம் அந்த ஒரு பீரியட் வந்து யோசிச்சு பார்த்தா இந்த பிசினஸ்குள்ள ஏன்டா வந்தோம் அப்படின்னு அன்னைக்கு தோணுச்சு. பட் இன்னைக்கு அதை நிறைய தினமும் பார்க்குறோம், பழகி போச்சு. எனக்கே திடீர்னு தூக்கத்தில் எழுந்து உட்காந்தா அநேகமாக இந்த கனவாக தான் இருக்கும் இல்லை.